எல்லாருக்குமே உங்களை பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் பணமாக தான் இருக்கணும். அன்பை கேட்டு வாங்காதீங்க, அக்கறையை சொல்லி பெறாதீங்க, காதலை பிச்சை எடுக்காதீங்க. இது எல்லாம் கிடைக்காத இடத்துல ஒரு நொடி கூட இருக்காதீங்க. எதையும் யார்கிட்டையும் வற்புறுத்தி பெறாதீங்க. அப்படி வற்புறுத்தி பெறுறது என்றைக்குமே நிலைக்காது. அது அன்பாகவே இருந்தாலும் சில பேருக்கு நம்ம மட்டும் இல்லை, நம்மளோட அன்பு கூட தொல்லையாக தான் தெரியும். கொஞ்சமாவது திருந்தி தொலைங்க. பேச விருப்பம் இல்லாதவங்க கிட்ட வழியை போய் நீங்களே பேசாதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி. கடந்து போனதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நம்மளை விட்டு சில விஷயங்கள் கடந்து போகுது. தேடுறப்பெல்லாம் மற்றவங்களுக்கு கிடைச்சிடாதீங்க. அப்படி கிடைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை அடிக்கடி தொலைப்பாங்க. நம்மளை காயப்படுத்துகிற வாய்ப்பை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கவலைப்படுறதுல எந்த நியாயமுமே இல்லை. யாரையுமே உங்களை காயப்படுத்த அனுமதிக்காதீங்க. நம்மளோட வாழ்க்கையில் மறக்க வேண்டிய சில நாட்களும் உண்டு. மறந்துடாதா அப்படின்னு ஏங்குற சில நாட்களும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் வாழ்ந்துட்டு போங்க. நம்மளோட வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போது மனுஷங்க மறைஞ்சு போகிறாங்க. வேஷங்கள் தான் இங்கே வெளியே வருது. எதுலேயுமே நிறைவு காணாத மனசு இருக்கிறவங்களோட உங்களால் வாழ முடியாது. அப்படிப்பட்டவங்கள உங்கள் கூட வச்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை வீணடிக்காதீங்க. வஞ்சகத்தை நெஞ்சில் வச்சுக்கிட்டு பொய்யா கொஞ்சம் பேசுகிற போலி உறவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நஞ்சுக்கு சமந்தான். அப்படிப்பட்ட உறவுகள் கிட்ட இருந்து தள்ளியே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் சில பேர் உங்களை நேசிக்கவும் மாட்டாங்க, உங்களை விட்டு விலகவும் மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாருமே அட்டைப்பூச்சிக்கு சமமானவங்க. அவங்கள விட்டு விலகுனாதான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். நீங்கள் வேண்டாம் அப்படின்னு ஒருத்தங்க உங்களை தூக்கி எறிஞ்சா அவங்கள விட சிறந்த ஒருத்தங்களை அடைய முயற்சி எடுங்க. அதை கேட்ட விதத்தில் உங்களோட தகுதியையும் உயர்த்திக்கோங்க. நீங்கள் இழந்ததோட வலி உங்களோட மனசை விட்டு போகணும் அப்படின்னா இழந்ததை விட பல மடங்கு அடைய முயற்சி எடுங்க. அது ஒன்று தான் சிறந்த வழி. கடந்து போன சில நிகழ்வுகளில் சிக்கி தவிக்காதீங்க. காலம் கடந்தா அது வெறும் குப்பைக்கு சமம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கும். அப்படி உண்மையாகவே ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. எல்லாருக்குமே உங்களை